விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கரங்களை தட்டி, ஆண்டவரே, என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட சென்னா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். காலையில் ஒரு 5:30, 6 o'clock நானே ஒய்ஃபை உட்காந்து ஜோம் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது சிஸ்டர், கடவுளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் உங்களை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? அது அந்த வார்த்தை என்னை ரொம்ப அசைச்சிச்சு. அந்த வார்த்தை என்னை ரொம்ப அசைச்சிச்சு. நான் பேசி முடிஞ்ச உடனே, நான் முழங்கால் போட்டோன்னே முதல் நான் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, நான் உங்களை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். எந்த மனைவி கணவனை பார்த்து நான் உங்களை தாங்க டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னா, அந்த மனைவி விட்டுட்டு போனோன்னே அவனுக்கு தோணவே தோணாது. ஏன் மனைவியை விட பிள்ளைகள் மேலே அதிக பாசம் நமக்கு இருக்குது தெரியுமா? பிள்ளைகள் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ நம்மள்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குது, என்னென்னா, நம்மளை யாராச்சும் டிபெண்ட் பண்ணி தான் அவங்களை விட மாட்டோம். மனைவி ஏன் விடணுன்ற மனநிலை வருதுன்னா, அவன் என்னை டிபெண்ட் பண்ணி இல்லை. அதெல்லாம் பிசாசு மனைவிகள்கிட்ட போய் சொல்கிறது, நீ அவனை சார்ந்துக்கிட்ட மாதிரி காட்டாத. ஏன்? அப்போ தான் ரோட்டில் விட்டு என் போக கரெக்டாக இருக்கும். பிசாசோடைய அறிவுரை. அப்படி சொல்கிறவனை தான் விட்டுட்டு அப்படி சொல்கிற பொண்ணை தான் விட்டுட்டு போகணுன்னு தோணும் அவனுக்கு. அவள் பொழைச்சிக்குவாயான்னு. ஆனால் இல்லைங்க, நான் உங்களை தாங்க நான் சார்ந்திருக்கிறேன். அப்படி தான் அவருக்கு கூட, ஆண்டவரே, நான் உங்களை தான் சார்ந்திருக்கிறேன், எனக்கு வேறு வழியே இல்லை. கையை தட்டி, நல்லா கையை தட்டி, கையை உயர்த்தி. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கையை தட்டி ஆமென், நல்லா ஆமென். பொதுவாக வேலை இல்லாத போது கடவுளை நம்புவோம், வேலை கிடைச்ச பிறகு கடவுளை நம்ப மாட்டோம். நம்புறோன்ற வார்த்தையை சொல்லாமல் இருந்தால் தப்பு இல்லை, அதனால சொல்லிக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே நம்பாமல் இருப்போம். நம்பாமல் இல்லைன்னு எப்படி சார் சொல்ல போச்சு? இந்த மாத பட்ஜெட்டை நீ உன் சம்பளத்தை நம்பி தானே பிளான் பண்ணுற. அடுத்து நீ வாங்க போகிற வீடை எதை நம்பி பிளான் பண்ணுற? ஒரு லோனை நம்பி தானே பிளான் பண்ணுற. அப்படி கடவுளை நம்பலை. என் லோனுக்கு மேலே நான் பிளான் பண்ணேன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கையை தட்டி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். ஆமென். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்கன்னா என்ன நடக்குமா? நீ கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன், இலையுதிராமரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். நீ கால்கள் ஓரம் நடப்ப
நடப்பட்டு காலத்தில் கனியை இலை உதிரா மரம் போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். என்ன ரொம்ப அசைத்த வார்த்தைகள், ஞானிகளின் வாக்கியங்கள், சங்கத் தலைவர்கள் அறையப்பட்ட ஆணி. அது வேர்ட் ஆஃப் காடாக இருக்குன்னு தேவையில்லை, ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப முக்கியமானது. நான் இளம் வயதில் லீடர் சொல்லுவார், த ஷெப்பர்ட் பாய் டேவிட், he became King David, but still he had the same shepherd boy's heart. ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞன், ஒரு தாவீது ராஜா வாகிய தாவீதாய் மாறிவிட்டான். ஷெப்பர்ட் பாய் டேவிட் கிங் டேவிட் ஆயிட்டான். ஆனால் அவன் ஹார்ட்டை பார்த்தாரான், அது மட்டும் ஷெப்பர்ட் பாய் ஹார்ட்டாகவே இருக்கு. கால்கள் ஓரம் நடப்பட்டு காலத்தின் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன். செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். நீர் கால்கள் ஓரம் நடப்பட்டு காலத்தின் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் பாடுங்களே வாயை திறந்து. என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கையை தட்டி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்துருக்கீங்களா, டல்லாக இருக்கீங்களா, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். 16 வயசில் 20 வயசுல ரசிக்கப்பட்டீங்க, 25 வயசில் ரசிக்கப்பட்டீங்க. ரசிக்கப்பட்ட புதுசில் எப்படி இருந்தீங்க? கடவுளை தேடுறது, ரசிக்கப்பட்ட புதுசில் வெக்கம் இல்லாமல் ஆராதிக்கிறது, ரசிக்கப்பட்ட புதுசில் அந்த மாதிரி நீ இப்போ இருக்கிறியா? இல்லைன்னா நீ பின்மாறி இருக்கன்னு அர்த்தம். ஒருவேளை இடையில வந்த பணம் பதவி இதெல்லாம் சேர்ந்து ஒன்று வேற மாதிரி மாற்றிருக்குன்னா நீ ஒரு சந்தர்ப்பவாதி. அதனால தான் பாருங்க, கிங் டேவிட்டு அவன் 20 வயசுல ஆடிட்டு இருந்தான், ராஜா வாயிட்டு அங்கேயும். எங்கள் மினிஸ்ட்ரியில் ஐ வாஸ் த ஒன்லி டான்ஸ். நானும் இன்னொருத்தர் இருக்கேன், அவன் பேர் நல்ல பேர் மறந்துருச்சு. நாங்கள் தான் டான்ஸர்ஸ். அப்போ பிரேக்கு ஃபுல்லாக போடுப்பா, ரிதம் போடுப்பா. அப்படி ஃபுல்லாக பிரேக். அப்போ தான் டிஸ்கோ முடிஞ்சு பிரேக் வருது. ஃபுல்லாக நாங்கள் தான் டான்ஸர். சார் 16 வயசு சார், இப்போ எனக்கு 50. என்ன 25 பார்த்துருக்குறாங்க நான் டான்ஸ் பண்ணது. 35 நான் லீகலிஸ்டிக் ப்ரீச்சராக இருக்கும்போது டான்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போவும் டான்ஸ் பண்ணேன். 75 நான் ஆடுவேன். I will have the same shepherd boy's heart. இந்த ஜெனரேஷன்ல என்ன தாவீது அவர் பார்க்கட்டுமே.
கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன். கால்கள் ஓரம் நடப்பட்டு காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷனா. கையை தட்டி கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷனா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷனா. கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷனா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேன். 1 2 3 come on. அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷனா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நல்ல ஒரு தடவை கையை தட்டுங்களேன். நல்லா 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 கையை தட்டி என் ஜெப வீட்டில் அவர்களை நான் அழைத்து வந்து அவர்களை மகிழ வைப்பேன். நிறைய பேருக்கு நீங்க எல்லாம் சந்தோஷமா ஆடுற பார்த்து ஸ்டமக் பர்னிங். அதான் சொல்றேன், எப்போ பார்த்தாலும் டான்ஸா, எப்போ பார்த்தாலும் இந்த மக்கள் ஆடிட்டே இருக்கிறாங்க. அவர் என்னையா சொன்னாரு? என் ஜெப வீட்டில் அழைத்து வந்து அவர்களை அழ வைப்பேன். இன்னும் அழுக பத்தல, ஜெபம் பத்தல. அப்ப என்ன பாட்டு? பத்தல என்ன பத்தல? என் ஜெப வீட்டில் அழைத்து வந்து நான் அவர்களை அழுக வைப்பேன் அல்ல, மகிழ வைப்பேன். ஏமே, அப்போ ஒரு இடம் ஜெப வீடா இல்லையான்ற எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அங்க போனவன ஒரு சந்தோஷம் வருதா? விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை நான் மறுபடியும் எடுத்து கட்டுவேன். சபையானது விழுந்து போன கூடாரமா இருக்கு. தாவீதோட கூடாரம், தாவீதின் கூடாரம் என்ன? அது துதிக்கிற கூடாரம். துதியும் சத்தமும் சந்தோஷமும் தான் தாவீது கூடாரம். அது சபையில விழுந்து போச்சான். கர்த்தர் சொல்றார், அது மறுபடியும் எடுத்து கட்டுவேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருளி செய்வார்.
கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். பழைய மாதிரி இளையுதிராமரம் போல் இருப்பேன். நான் செய்வரெல்லாம் வாய்க்க செய்வேன். பாடுவோம். நீ கால்கள் ஓரம் நடப்பட்டு கொலை மருந்து காலத்தில் கனியை. எஸ் 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 லார்ட். இளையுதிராமரம் நான் செய்வரெல்லாம் வாய்க்க செய்வேன். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை அப்பர்கள் தியானிப்பார். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை அப்பர்கள் தியானிப்பார். எவ்வளோ ஒரு மடத்தனமான ஆர்கியூமெண்ட்லாம் எடுத்து வைக்கிறாங்க தெரியுமா? அதில் ஒன்று என்னென்னா, வாரமாக டான்ஸ் பண்ணுறது, வாரமாக வந்து என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது போர் அடிச்சிடாதா? வருஷம் ஃபுல்லாக கவலைப்படுற அதில் போர் அடிக்கலையே உனக்கு? இருக்கீங்களா இல்லையா? பொதுவான இது என்னென்னா, என்றைக்கோ ஒரு நாள், ஒரு நல்ல நாள் கொள்ள நாளுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருங்க. டெய்லியும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. என்ன மனசு பாருங்கள் சார். ஆனால் டெய்லி கவலையாக இருக்கலாம், அதில் எந்த தப்பும். ஆனால் டெய்லி சந்தோஷமாக இருக்கக்கூடாதான். கடிந்து கொள்ளுகிறேன் இயேசு நாமத்தில். அவர் அந்நிய பாஷையில் பேச நான் வியாக்கியானம் பண்ணுறேன். அத்தை ஆவியில் இல்லை இயேசு நாமத்தில் டெய்லி ஆடுற நீ. வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். காட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் இலைகள் பச்சையாயிருக்கும். காட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல். Come on everybody. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். பின்னாடி அந்த ஏரியா இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பேசுகிறேன். கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். நான் நம்பி உள்ளேன். ஒருபோதும் கல்லாட விட மாட்டார். கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இளையுதிராமரம் போல் இருப்பேன். செய்வதெல்லாம் வாய்ப்பு. ஆமென். கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இளையுதிராமரம் போல் இருப்பேன். செய்வதெல்லாம் வாய்ப்பு. என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். Come on everybody. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன்.
கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிட்டு சந்தோஷமா டான்ஸ் பண்ணுங்க. ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். அவரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு காலத்தின் கனியை உங்களுக்கு நீங்களே ப்ராபசி சொல்லுங்க. நான் இலையுதிராத மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு காலத்தின் கனியை கொடுப்பேன். இலை உதிரா மரம் போல் இருப்பேன், செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். பயப்படாதே, நீ இழந்து போனதை எல்லாம் மறுபடியும் உனக்கு மீட்டுக் கொடுப்பேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். எஸ், நீ இழந்து போனதை எல்லாம் நான் இரட்டிப்பாய் உனக்கு மீட்டுத் தருவேன். நம்பிக்கையாய் கொண்ட என்னை பார்த்து வெட்கப்பட்டு போனவன் ஒருத்தருமே கிடையாது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கரங்களை தட்டி உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்கச் செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். சொல்லுங்க. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். என் வாய்க்கு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. வாய் விட்டு பிரிவதில்லை, தியானிக்க மறப்பதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டான், அவரே என்னை ஆதரிப்பார். அவரை நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட கை எப்படி காட்டுங்க? தள்ளாட கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். திரும்ப. ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். என்னையே தள்ளாட விட மாட்டார். என்னை தள்ளாட விட மாட்டார். சத்துருக்கள் முன்னில் என்னை தள்ளாட விட மாட்டார். என்னை தள்ளாட விட மாட்டார். கரங்களை தட்டி தள்ளாட விட மாட்டார். நல்ல உற்சாகமாய் தள்ளாட விட மாட்டார். Amen. தள்ளாட விட மாட்டார். Receive anointing, a special anointing. Yes. Receive. Sa pa 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 raka ma 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 ma. Yes. 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 தள்ளாட விட மாட்டார். என்னை தள்ளாட விட மாட்டார். என்னை தள்ளாட விட மாட்டார். என்னை தள்ளாட விட மாட்டார். பயப்படாதே. என்னை தள்ளாட விட மாட்டார். என்னை தள்ளாட விட மாட்டார். என்னை தள்ளாட விட மாட்டார். என்னை தள்ளாட விட மாட்டார்.
உஷ்ணம் வருவதை பாராமல் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி. நீங்க வருத்தம் இல்லாம கனி கொடுப்பீங்களா? உஷ்ணம் வருவதை எல்லாம் எஃபர்ட் எடுத்து சம்பாதிக்கிறத நீ எஃபர்ட்டே இல்லாம சம்பாதிப்ப. ஆமென். தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எஃபர்ட்லெஸ் blessing. கையை தட்டி இங்க பாருங்க, பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீ வருத்தமின்றி கனி கொடுப்பாய். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் சொன்னது, நீ வருத்தத்தோடு பலனை புசிப்பாய். 3ஆம் அதிகாரத்தில் சாபம் வருத்தத்தோடு பலனை. சார் கடினமா உழைச்சாதான் சார். நான் சோம்பேறிகளை பற்றி இங்கு பேசவில்லை. அவர்கள் இத்தகைய விசுவாசமும் இல்லாமல் சும்மா இருப்பவர்கள். ஆனா உழைப்பே உயர்வு, கடின உழைப்பு, இதெல்லாம் உலகத்தானுடைய எத்திக்ஸ். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நீ வருத்தமின்றி. அப்ப நீ வருத்தத்தோடு பலனை புசிப்பான்னு சொன்னார்ல, அந்த சாபம் சிலுவையில் முறிக்கப்பட்ட உடனே எரேமியா அதுக்கப்புறம் நடக்க போறத தீர்க்க தரிசனமா சொல்றான். அவன் நீர்கால்கள் அண்டை நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதுமான மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கிறதுமான உஷ்ணம் வருவதை பாராமல் இலைகள் பச்சையாயிருக்கும். மண் தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் இலைகள் பச்சையாயிருக்கும். மண் தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். சொல்லுங்க. என் பேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தரின் பாதத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பி உள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தரின் பாதத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பி உள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இந்த உலகத்துல உங்களை ஒருத்தன் வேணான்னு சொல்லி, இந்த உலகத்துல உங்களை ஒருத்தன் வேணான்னு சொல்லி போனானா, அவை சாகுற வரைக்கும் கஷ்டப்படுற மாதிரி உன் வாழ்க்கை நீ வாழ்ந்து காட்டணும். நீ சந்தோஷமா இருந்து காட்டணும். உன்னை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியரை சந்தோஷமா வச்சு பார்க்கணும். எஸ் எஸ் ஸ்பிரிட் 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 ஸ்பிரிட். ஆமென். கையை தட்டி. If somebody is missing you, he must say that I'm missing everything. I'm missing everything. சார் உங்களை மிஸ் பண்ண, என் வாழ்க்கையில எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் சார் என்று சொல்லக்கூடிய கையை தட்டி தட்டி தட்டி. நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு காலத்தில் கனியை கொடுப்பேன், இலை உதிராமல் போலிருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்வேன். நீ கால்கள் ஓரம் நடப்பட்டு காலத்தில் கனியை கொடுப்பேன், இலை உதிராமரம் போலிருப்பேன். செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். என் பேர்கள் தண்ணீரில் நம்பிக்கை இயேசுவின் மேல். பேர்கள் தண்ணீருக்குள், நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை
நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு அவரே என்னை ஆதரிப்பார் தள்ளாட விட மாட்டார். உங்க பிள்ளைகளை எல்லாம் சர்ச்சுக்கு வர உங்க பிள்ளைகளை எல்லாம் அவங்க காலேஜ் மேட்ஸு பப்புக்கும் டிஸ்கோத்தைக்கும் ஈஸியாக கூட்டிட்டு போயிட முடியும்னு நினைக்கிறீங்க? அவன் அங்கே வந்து பார்த்துட்டு சொல்லுவேன், ஒன்றும் சரியில்லை, ஒரு நாள் எங்க சர்ச்சுக்கு வந்து பாடுறா. நடக்கிறத காப்பி பண்ணி அசிங்கமான ஒரு வேலையை தான் பிசாசு வெளியில செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இங்க நடக்கிறது தான் டெவில் காப்பி பண்றான். அதை புரிஞ்சுக்கங்க. வெளியில நடக்கிறது இங்க யாரும் என்ன செய்யல, குறடா, டோன்ட் டச், லீவ் இட். வெளியில நடக்கிறத காப்பி பண்ணல, புரிஞ்சுக்கணும். இந்த பீப்புள் ஹூ ஆர் ஹாஃப் பாயில்டு மைண்ட் செட், அவன் என்ன நினைக்கிறான், அதை இங்கே அதை இங்கே, நோ நோ, அதை இங்கே இல்லை, இது அங்க. இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் முழு அதிகாரம் பெற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே. ஆமென் 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 ஆமென். டியூன் பண்ணி, இதை டியூன் பண்ணி, அதை தொடாத தொடாத, டியூன் பண்ணு. எல்லாத்தையும் சென்று கொண்டு, ஓகே, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் தேவனுடைய, இட் இஸ் த ரியல், த ஒரிஜினல் சேல் ஆஃப் வர்ஷிப். ஒரு காலத்தில் கை தட்டவே கூடாதுண்ணா, என்ன தேட்டரில் கை தட்டுறான் இல்லை, அவன் வேட்டி கட்டுறான் நீயும் கட்டாத, அவன் டவுசர் போகிறான் நீயும் போடாத, அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் திரி, ஏடா கிணப்ப மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. நாங்கெல்லாம் கை தட்டுறோம், இனிமேல் தேட்டரில் கை தட்டக்கூடாதுன்னு சட்டம் போடுறோம். நாங்கள் டான்ஸ் பண்ணுறோம், டிஸ்கோத்தே பப்பில் ஆடக்கூடாது, அவன்கிட்ட சொல்லு, அவனை நிறுத்த சொல்லு. நாங்கள் நிறுத்துற ஐடியாவில் பழைய ஏற்பாட்டில் தாவீது ஆடி இருக்கிறான். புதிய ஏற்பாட்டில் அந்த அப்பா வீட்டுக்கு வந்தப்ப வீட்டுக்குள்ள சவுண்டை கேட்குறான். என்ன ஆடல் பாடல் சத்தம்? ஏண்டா பைபிளெல்லாம் நீங்கள் படிப்பீங்களா மாட்டீங்களாடா? பைபிளை படிப்பீங்களா மாட்டீங்களா? இல்லை அது ஊமை சார், ஊமையா? அதில் இருக்க கெட்ட குமாரனை நீ ஊமையா பேசிக்கிட்டு இருக்கிற? கெட்ட குமாரே நான்ற மட்டும் நல்லா வக்கனையா பேசுற. அப்ப அப்பா வீட்டில் டான்ஸ் இருக்கிறது வக்கனையா பேசு. அதே தான். எங்க உஷ்ணம் வரதே பார்க்கக்கூடாது. கெட்ட குமாரன் நான்றது மட்டும் வக்கனையா பேசுற. ஜோடா மாத்திரம் உனக்கு வாங்க தெரியுது, ஜோடா மாத்திரம் உனக்கு வாங்க தெரியுது. அப்ப கெட்ட குமாரன் நான்னா, அப்ப அப்பா வீட்டுல வாசி. இந்த வசனத்தை கேட்போம். லூக்கால என்ன இருக்கு அந்த வசனம்? அந்த மூத்த குமாரன் வரானா, வந்து ஒரே டான்ஸா. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான், மிஷினரி ஃபீல்டில் இருந்தான், என்னன்னு தெரியல. அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபம் வருகிற போது கீத வாத்தியத்தையும், நல்லா காதை திறந்து கேளு, கீத வாத்தியத்தையும் வாசி. திரும்ப கேக்குதா?
அப்பா வீட்டுக்கு வந்தவொடனே என்ன சவுண்டு கேட்குதா, என்ன சவுண்டு கேட்குதான்னு நான் சொல்லி உடனே நீ வாசிடணும். என்ன சவுண்டு கேட்குதா? கீத வாத்தியத்தை கேட்கிறான். அடுத்து ஓடு. அப்பா வீட்டில் இதுதான் இருக்குது. டான்ஸ் அண்ட் மியூசிக், மியூசிக் அண்ட் டான்ஸ், மியூசிக் அண்ட் டான்ஸ், டான்ஸ் அண்ட் மியூசிக், மியூசிக் அண்ட் டான்ஸ், மியூசிக் அண்ட் டான்ஸ், மியூசிக் அண்ட் டான்ஸ், டான்ஸ் அண்ட் மியூசிக். எழுந்திருப்போமாக, உட்காருவோமாக, அப்படியே படுப்போமாக. நாம் எல்லோரும் ஒரு பாக்கா மாக்கா கீர்த்தனைகளை எடுத்து தாக்கா மாக்கா தீக்கா 253 நான் வந்த உடனே பார்ப்பேன். என்ன பாக்கா மாக்கா தீக்கா கட்சியா கீழே யாரு தீக்கா மாக்கா ஓட்டு எண்ணிக்கை? இல்லை சார், அது கீனா மானா காணா. Sometimes we cannot differentiate the burial service and Sunday service. எல்லாரும் சோகத்தோடு இருக்காங்க. என்னடா உள்ள போனால் ஏன் செத்துக்கிட்டு போயிட்டாங்கடான்னு பார்த்தா சர்வீஸ் எப்படி தான் உட்காரு. சின்ன பிள்ளை கூட அழுகிறதுக்கு பயப்படுது. இந்த அழுகிறதுக்கு சத்தம் இல்லாமல் இருந்தால் அது என்ன வார்டு தெரியுமா? படம் போட்டிருப்பாங்கல்ல, அது என்ன வார்டுனா வந்து வியாதிப்பட்டவங்க வர்றாங்கல்ல, அவுட் பேஷண்ட்ஸ், அங்கே தான் போட இருக்கும். அங்கே சவுண்டு வரக்கூடாது. அந்த வார்டெலாம் வியாதியில் இருக்கேன். ஆனால் சவுண்டு கேட்கணும். அது என்ன வார்டு? பிரசவ வார்டு. அங்கே தான் பிள்ளை பறந்துக்கிட்டே இருக்கும். சத்தம் எங்கே கேட்டுக்கிட்டே இருக்கும், அங்கே பிள்ளை பறந்துக்கிட்டே இருக்கும். 1 2 3 உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். காட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை காட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். அப்ப இந்த சவுண்டு டான்ஸ் எல்லாம் கேட்டோன்னு இந்த மூத்த குமாரன் என்ன ஆயிட்டான்? போடுப்பா. மூத்த குமாரன் வீட்டுக்கு வந்து அந்த நடன கழிப்பை கேட்குறான். என்ன ஓவர் சவுண்டா இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த டான்ஸு இதுதான் அப்பா வீட்டோடது. இங்கெல்லாம் இருந்துட்டு அவங்க பிள்ளை இந்த பப்பு அங்கெல்லாம் போக மாட்டாங்க. நான் ஒரு தடவை டெல்லி போயிருந்தப்ப அப்படி என்னதான் நீ வச்சுருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு நான் போனேன். இப்படி போனேன்னு சொல்கிற ஊழியக்காரன் எவனா வச்சுருக்கிறானா? நான் போனேன். நீ யார் வேணாலும் கூட்டு வாப்போ, நீ யார் வேணாலும் கூட்டு வர போடா. போய் உட்காந்து ஜஸ்ட் ஃபார் வாட்ச் என்ன தான் பண்ணுறாங்க. சாலமன் என்ன சொல்கிறான்னா, நான் மதியினத்தை பார்க்கும்படி என்ன அது வந்து ஞானிகள் மட்டும்தான் செய்யணும், எல்லாம் செய்யக்கூடாது. பார்த்தா அது அப்படியே அதுக்கு பாவம் பாவம் அப்படியே வந்து வெந்து போய் நொந்து போய் ஆடுறாங்க. நான் பார்த்தேன், இது இல்லையே, நான் தேடுறது இது இல்லையே. அங்கே வாழ்க்கையில் வியாதிப்பட்டு ஆடுறாங்க. ஆனால் இங்கே யூ see அந்த டான்ஸ்லலாம் எதுவும் நடக்காது, மிரக்கல் இல்லை. ஆனால் here when we dance and celebrate we are receiving miracle. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பானா. ஐயோ நான் போயிடக்கூடாது நிறைய பேர் ஜோம் பண்றாங்க. அங்கே போய் உட்காந்து பார்த்து ஐயோ இந்த பக்கமே வந்துடக்கூடாது. உங்க பிள்ளை இப்படி வளர்ந்தான்னா அவன் பாவம் செய்யாம இருப்பான். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுப்பேன். அதை கேட்டு என்ன செஞ்சுட்டான மூத்தகுமாரன்? அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார்,
அவர் மறுபடியும் சுகத்துடனே நம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால் அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அடுத்து அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, யாருக்கெல்லாம் டான்ஸை பார்த்தா, பாட்டை பார்த்தா, விசிலை பார்த்தா கோபம் வருதோ அவனெல்லாம் பின்மாறி போன மூத்த குமாரன். ஒரிஜினல் கெட்ட குமாரன் யாருன்னா இவன் தான். படம் தொடங்கும் போது இவன் உள்ளே இருந்தான், அவன் வெளியே இருந்தான். படம் முடிகிறப்ப அவன் உள்ளே வந்துட்டான், இவன் வெளியே இருக்கிறான். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒழுக்க சீலர்கள். அவங்களாம் உள்ளே இருந்தாங்க, நம்ம வெளியே இருந்தோம். இப்போ கடைசி காலம் ஆயிடுச்சு, படம் முடிய போகுது, நம்மளாம் உள்ளே வந்துட்டோம், அவங்க வெளியே நிற்கிறேன். பாருங்க சகோதரனே, அவன் சீக்கிரம் சொல்லு, முடிச்சுட்டு 100 ரூபாய் கொடு, நான் கிளம்புறேன்னா. 2 பக்கம் 2 அல்லக்கை நல்லக்கை வச்சுட்டு அவனுக்கு போகிற 50 ரூபா கொடுத்து அவன் எப்படா மேட்ரை முடி பண்ணி காசை கொடு, நான் கிளம்புறேன்டா. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு காசை கொடுன்றாவே. ஆமாங்க ஆமாங்க, ஒருத்த கூட ஒரு கேள்வி கேட்க மாட்டேன்டா. அப்படி உட்காந்து என்ன, நான் வந்து இதெல்லாம் தவறானது, டான்ஸ் தவறானது, கோபம் ஆயிடுச்சு எனக்கு. நீங்கள் சந்தோஷமாக இருக்கப்ப ஒரு ஆளுக்கு கோபம் வருதுன்னா பிசாசு தான். அப்போ யாருக்கெல்லாம் கோபம் வருதுன்னா அவனுக்கு பின்னாடியெல்லாம் என்ன இருக்குன்னு அர்த்தம். அந்த வசனத்தை போடுங்க, சீக்கிரம் வசனத்தை போடுங்க. கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். உள்ளே போக, ஆமாம், அங்கே போயிடாங்க சார், அது ஒரே ரவுடி போயிடு. ஏஸ்டாட்டோன்னு சொன்னாங்க, ஐயா உங்கள் மெசேஜ் எங்களுக்கு பிடிக்குது, 7 பாயிண்ட் நறுக்குன்னு கொடுக்குறீங்க, அற்புதங்கள் சூப்பர் செம்ம, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இடையில வர்ற விசில் தான் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கய்யா. நாங்களாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் சொன்னார், தம்பி இவங்களை ஆட சொன்னதே நான் தான், ஏன்ட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் வந்து ஒழிஞ்சானா. இவர்கள் ஆடாவிட்டால், இவர்கள் கூப்பிடாவிட்டால், இவர்கள் அடிக்காவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும். இஸ்ரவேல் தேசத்திலே சத்தம் வானை பிளந்தது. பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு நடந்தது. எங்க பல இடங்கள் நடந்தது, அதில் முக்கியமான ஒரு இடம் எரிக்கோ கோட்டை நொறுங்கியது. புதிய ஏற்பாட்டிலே மோசையின் பிரமாணம் என்கிற கோட்டை அன்று பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாளிலே இவர்கள் ஆர்ப்பரித்த போது உடைந்தது. அத்தி மரம் என்ன செய்தது? பட்டு போயிட்டு. அத்தி மரம் என்பது என்ன? சுயநீதி. ஆதியாம் 2-3 அதிகாரத்திலே அத்தி இலைகளை தான் தச்சுட்டு வரான். அத்தி இலையை வச்சு தைக்கிறேன்னா தான் பாவத்தை தானே மறைப்பது. அந்த சுயநீதியை சபித்தார் கர்த்தர். ஆமென். ஸோ உங்களுடைய சத்தம் நியாயப்பிரமாணங்களை உடைக்கும். ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடிட்டு அப்படியே சந்தோஷமா கருமா உஷ்ணம் வருகிறதை காணாமல் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை காட்சியானவர் சங்களிலும் வருத்தம் இன்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை காட்சியானவர் சங்களிலும் வருத்தம் இன்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன். கடைசி ஒரு விசை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு அவரே என்னை ஆதரிப்பார். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரை நான் நம்பி உள்ளேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு? ஏகப்பட்ட பிரச்சனை. சில கேள்விக்கெல்லாம் பதிலே தெரியல. இது எப்படி முடிக்க போறோம்னு தெரியல. இது எந்த மாதிரி செட்டில் பண்ண போறோம்னு தெரியல. ஆனா செய்வோம்னு தெரியுது, எப்படி செய்வோம்னு தெரியல.
ஐயா வந்து விறகு இருக்கு அப்பா, நெருப்பு இருக்கு, ஆடுங்கன்னா அது சொன்னா தெரியலடாமான. பல நேரங்களில் நமக்கு தெரியாது, ஆனா எப்படி செய்வோம் தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் நீ என்ன சொல்லணும்? தனியா கதவை பூட்டிட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் சொல்லுங்க. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நீங்க எல்லாரும் சொல்றீங்களா? ஒரு தடவை ஆமே. அவரை என்னை ஆதரிப்பார், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஒரு 5 தடவை. ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார், 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 தள்ளாட விட மாட்டார், தள்ளாட விட மாட்டார், என்னை தள்ளாட விட மாட்டார், என்னை தள்ளாட விட மாட்டார், என்னை தள்ளாட விட மாட்டார். கரங்களை தட்டி Praise God. Hallelujah. Please be seated. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.